எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் சாப்டரில் எக்ஸைஸ் 6.3ல 20th சம் சொல்லித்தரேன். ஷோ தட் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் கிவன் சர்ஃபேஸ் அண்ட் மேக்ஸிமம் வால்யூம் இஸ் சச் தட் த ஹைட் இஸ் ஈக்குவல் டு த டயாமீட்டர் ஆஃப் த பேஸ். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்கறனால வால்யூம் தான் இப்போ ஃபங்க்ஷன். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு வந்து இதுதான் ஃபார்முலா 2 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுதான் நம்ம ஃபங்க்ஷனாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து கிவன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்தனால டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு இது இதுதான் ஃபார்முலா 2 பை ஆர் ஹெச் ப்ளஸ் ஆர். ஸோ ரேடியஸ் ஆர்னு எடுத்திருக்கோம், ஹெச் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, த ஹைட் இஸ் ஈக்குவல் டு த ஹெச் வந்து டயாமீட்டர் ஆஃப் த பேஸ். இப்போ ரேடியஸ் ஆர்னா டயாமீட்டர் வந்து 2r, 2 இன்ட்டு ரேடியஸ் தான் டயாமீட்டர். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து டயாமீட்டருக்கு ஈக்குவல், அதாவது 2rக்கு ஈக்குவல். இதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது மேக்ஸிமம் வால்யூம்னு காமிக்கணும். ஸோ மேக்ஸிமம்னா இப்போ வால்யூம் தான் இப்போ ஃபங்க்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஎஸ்ஏக்கு வந்து நம்ம எஸ்ன்னு நேம் கொடுத்தோன்னா 2 பை ஆர் ஹெச் ப்ளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். இந்த 2 பை ஆர் உள்ள வெளியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஹெச் வந்து எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் வேணும் அப்படிங்கிறனால ஹெச் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த 2 பை ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போகலாம். எஸ் மைனஸ் எஸ்ஸுங்கிறது கிவன் சர்ஃபேஸ் ஏரியான்றதுனால அது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இப்போ மாறிடும். 2 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பை ஆர் ஹெச். ஸோ ஹெச் தான் வேணும், அதனால் 2 பை ஆர் இங்கே டிவிஷனில் கொண்டு எஸ் மைனஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் பை 2 பை ஆர். ஸோ ஈக்குவல் டு ஹெச். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வால்யூம் தான் இப்போ ஃபங்க்ஷன், அது வந்து ஹெச்க்கு பதில் இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இருக்கிற இடத்துல எஸ் மைனஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் பை 2 பை ஆர். ஸோ பை கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் இன்ட்டு 1/2 கான்ஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் இருக்கிறனால வி ஆஃப் ஆர்னு நேம் கொடுத்துக்கலாம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான் இப்போ பண்ண போகிறோம். இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். இங்கே ஆர் இன்ட்டு எஸ் மைனஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் 2 டேர்ம் இருந்தாலும் யூவி மெத்தட் தான், அதுக்கு இதான் ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ண போகிறோம். ஸோ இதில் திருப்பி நான் வி ஆஃப் ஆர் இங்கே எழுதுகிறேன். ஒன் பை டூ ஆர் இன்ட்டு எஸ் மைனஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ யூவி மெத்தட், யூவி 1/2 அப்படியே வச்சுக்கலாம். வி டேஷ் ஆஃப் ஆர் இதில் 3 ஸ்டெப் இருக்குது. வி டேஷ் ஆஃப் ஆர் கால்குலேட் பண்ணோம். அப்புறமா ஆர் வேல்யூ வி டேஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூட பண்ணலாம். அப்புறமா எஸ் வேல்யூ இதில் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா வி டபுள் டேஷ் ஆஃப் ஆர் பண்ணி இந்த எஸ் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் வந்து மேக்ஸிமம் வால்யூம்னு சொன்னதுனால நெகட்டிவில் இருக்கணும். ஸோ இப்போ இதில் ஆர் அப்படியே வச்சுக்கலாம். யூவி டேஷ், இது ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். யூனா ஆர் அப்படியே வச்சுக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஸ் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இது மைனஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r. ஸோ மைனஸ் 4 பை ஆர். அப்புறமா ப்ளஸ் எஸ் மைனஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. 1/2 மைனஸ் 4 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் மைனஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ 1/2 மைனஸ் இது ரெண்டு லைக் டேர்ம். ஸோ எஸ் மைனஸ் 6 பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நமக்கு இப்போ வந்து வி டேஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தால் திஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 1/2 எஸ் மைனஸ் 6 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அதில் 1/2 இந்த 2 இந்த பக்கம் வச்சுன்னா அதுவும் 0 ஆகிடும். ஸோ எஸ் ஈக்குவல் டு 6 பை ஆர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு இப்போ வந்து டபுள் டேஷ் பண்ணணும். வி டேஷ் ஆஃப் ஆர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை திருப்பி நான் எழுதுகிறேன். 1/2 எஸ் மைனஸ் 6 பை ஆர் ஸ்கொயர். ஸோ வி டபுள் டேஷ் ஆஃப் ஆர் பண்ணுறப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இது 1/2 கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கும். எஸ்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இது மைனஸ் 6 பை ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r. ஸோ மைனஸ் 6 2 சார் 12 பை ஆர்னு வருது. 12 பை ஆர் பை 2.
2 கேன்சல் ஆகிடும் மைனஸ் 6πr. ஸோ நெகட்டிவில் வந்தாலே என்னது இது வந்து மேக்ஸிமம் வால்யூம் நமக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. தர்ஃபோர் மேக்ஸிமம் வால்யூம். இப்போ வந்து அடுத்தது ஹெச் வந்து 2rன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஹெச் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். எஸ் மைனஸ் 2πr² பை 2πrன்னு. ஸோ எஸ் இங்கே வந்து 6πr² இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 6πr² மைனஸ் 2πr² பை 2πr. 6ல் 2 போச்சுன்னா 4πr² பை 2πr. 2 கேன்சல் ஆகிட்டு பை கேன்சல் ஆகிடும். ஒரு 2 கேன்சல்னா 2rன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 2r. அதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து ஈக்குவல் டு தேர்ஃபோர் ஹைட் ஈக்குவல் டு diameter of the base. diameter வந்து 2 into radius. அதனால diameter of the base. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.